மக்களை நான் உங்கள் விஜய் பிரபா பேசுகிறேன். ஆக்சுவலி நேற்று தான் பாருக்கு ஓட் போடுங்க அப்படின்னு எல்லாத்துட்டையும் கேட்டேன். பட் ஆனால் இன்றைக்கி அந்த பார்வே அந்த வீட்டில் இல்லை. நேற்று போட்ட வீடியோவுக்கு அவ்வளோ கமெண்ட் அசிங்கமாக. ஸோ கமெண்ட் பாக்ஸே க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட்டேன். என்னடா நியாயமாக பேசுகிறது கூட இங்கே தகுதி இல்லையா அப்படின்ட்டு, யாருக்கும் பேசுறது ரைட்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதே பாருக்கு சபரி பண்ணும்போது அடித்து கண் இவ்வளோ பெருசாக வீங்கும்போது உங்களோட நியாயம் எங்கே போச்சு? அப்போ எங்கே போச்சு அந்த ரெட் கலரு? எங்கே போச்சு? ரெட் கார்டு கொடுத்ததுக்காக போராட்டம் பண்ணுறேன் இந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்டு. ஸோ பாருக்கு நடந்தது சரி, சாண்ட்ராக்கு நடந்தது தப்பு. கார் என்ன மரத்தில் தொங்க போட்டிருந்து அதில் கீழே தள்ளி விட்டு கை கால் முறிஞ்சு அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு நியாயமாக பேசுங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி மென்டலி இஷ்யூ இருக்குது, ஃபிசிக்கலி இஷ்யூஸ் இருக்குது. அவங்க வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணி அழுது அவங்களோட எல்லாமே டவுனாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ அந்த மெடிக்கல் இஷ்யூ ஆகிருக்கு. அந்த இது அடிப்படையில் தான் அவங்களுக்கு இதாக இருக்குது. இவங்களால தான் அப்படின்ட்டு அவங்க ஓவராக ஆக்ட் பண்ணி தான் அந்த 2 வாரத்துக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பி வச்சது. ஏன் விஜய் சேதுபதி அவங்க கமருதீன் ஸ்டார்டிங்லேருந்தே அசிங்கமாக பேசுகிறாரு, எல்லாத்தையும் என்னெல்லாம் வார்த்தைலாம் சொல்கிறார். அப்போ ஏன் ரெட் கார்டு தூக்கி காணிச்சு வெளியில் அனுப்பி விடலை? எதுக்கு இப்போ லாஸ்ட்டாக? இதுதான் ஒரு நல்ல ஆப்ஷன். அப்படி அதாவது 90 டேஸ் வச்சு அவங்களுக்கு டிஆர்பிக்காகவும் அவங்களோட பிஆருக்காகவும் டாப்பில் பிக் பாஸ் டாப்பில் போக காரணமே பாரு மெயின் கண்டஸ்டன்ட். அவங்கள வச்சுக்கிட்டு இப்போ லாஸ்ட் 10 நாளையில் இதுதான் நல்ல சான்ஸ்னு அனுப்பிவிட்டாங்க. இது வந்து மொத்த பிக் பாஸ் டீமுக்குமே சொல்கிறேன், இது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஃபேர். மக்களாக இருந்து நீங்கள் எப்படி, அதாவது நியூ இயர் கூட அவ்வளோ கொண்டாடலை, பார்வம் கம்பெனி போனதுக்கு அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க. சத்தியமாக நியாயமாக பேசுங்க. நியாயம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பிக் பாஸ் சீசன் 1லேருந்தே எல்லாருமே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிலலாம் நடக்காததான் இதில் நடந்துட்டு எவ்வளவோ அக்ரெசிவெலாம் நடந்துருக்காங்க ஒவ்வொரு சீசனையும். இது வந்து அந்தளவுக்கு கூட இல்லையே. ஜஸ்ட்டு ஏன் ஒரு பொண்ணு பண்ணக்கூடாதா, ஒரு இந்த ஃபிசிக்கலாக ஒரு கேம் பண்ணக்கூடாதா அப்படின்னு தான் யோசிச்சேன். ஸோ டிஆர்பிக்காக நிறைய விஷயம் பண்ணுச்சு, ப்ரோமோக்காக சரி நிறைய அந்த எஃபர்ட் போட்டு பண்ண பாரு இன்றைக்கி வெளியில் போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த எவிக்ஷன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நேற்று வரைக்கும் நான் நம்பிக்கையில் இருந்த பாரு வந்து கண்டிப்பாக ஃபைனல் வராட்டா கூட அவங்க வந்து ரன்னராவது ஆவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இல்லை, எப்போவுமே பாருக்கு நான் சப்போர்ட்டாக தான் இருப்பேன். பாரு அந்த வின்னர் அப்படின்னா எனக்கு பாரு தான் தோணும். அவங்க தான் சீசன் 9 வின்னர் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோடய சப்போர்ட் எப்போவுமே பாருக்கு தான். ஐ லவ் யூ பாரு, தேங்க்யூ.